கிரீடம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். நிறைய கமெண்ட் வந்துச்சு, ப்ரோ ஆர்சிபியோடது போடுங்க, செப்பரேட்டாக போடுங்கங்கிற மாதிரி. நான் ஃபுல் லென்த் வீடியோ போட்டு டீம் பை டீமாக கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நிறைய அப்டேட் வந்தது. சிஎஸ்கே பற்றி பேசி அந்த சாப்டர் முடிச்சாச்சு. இனி ஆர்சிபி ரிலேட்டடாக 2 வீடியோஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிட்டர்ன் அண்ட் லிஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பண்ணது சரியான விஷயமா, டீம் எப்படி இருக்குது, இவங்களுக்கு காம்படிஷனாக எந்தெந்த டீம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆர்சிபி அக்ஷரில் பர்ஃபார்ம் பண்ணணுமா கூடாதா, அவங்களுக்கு என்னென்ன நீடு இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அந்த வகையில் எடுத்த உடனே எந்தெந்த பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எடுத்த உடனே ஸ்வஸ்திக் சக்கீரா, எனக்கு இந்த ஒன்று மட்டும் ரொம்ப மைனஸாக தெரிஞ்சுது. மேபி அவரை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கலாங்க. கண்டிப்பாக அவர்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்குது, சக்கீரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும், ஸ்வஸ்திக்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பிளேயர் தான் நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸுக்குமே தெரியும், க்ளோஸ் வாட்ச் பண்ண எல்லாருக்குமே. ஸோ அது ஒன்று மட்டும் மைனஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் மற்றபடி மயங்க் அகர்வால், டிம் சைஃபர்ட், லியாம் லிவிங்ஸ்டன், ஸோ மனோஜ் ஆகட்டும், லுங்கி எங்கடி ஆகட்டும், ஸோ ப்ளீசிங் முஜ்ராபானி ஆகட்டும் அண்ட் மோகேஷ் ராத்ரே ஆகட்டும், ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பக்காவான ரிலீஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான். ஸோ மற்றபடி வேறு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று தான். நான் என்ன நினச்சேன், நுவான் துஷாரா இல்லை லுங்கி எங்கடி 2 பேரில் யாரோ ஒருத்தரை விட்டுட்டு மேபி அக்ஷரில் யாராவது பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். இட்ஸ் ஓகே, இருக்கிற டீமை மட்டும் நம்ம பில்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு தேவையான ரிப்ளேஸ்மெண்ட்டை பர்ஃபெக்டாக வச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இப்போது லுங்கி எங்கடி மிஸ் ஆனால் கூட நுவான் துஷாரா பேக்கப்புக்கு இருக்காரு. ஸோ வந்துட்டு புவனேஸ்வர் குமார் இருக்காரு, பேக்கப்புக்கு வந்துட்டு இன்னும் யங்ஸ்டர்ஸ் 2-3 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜேக்கப் பெத்தல் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இந்த பக்கம் இங்கிலாந்துடைய ஓப்பனரான ஸோ சால்ட்டுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருக்காரு. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு பேட்ஸ்மேன் அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட், ஒரு பவுலர் அவருக்கு ரிப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பக்காவான ஒரு 11 செட் பண்ணி வச்சிருக்காங்க ஆர்சிபி. ஸோ இதுக்கு அவங்கள பாராட்டாகணும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷனில் பங்கேற்கணும், நிறையா வந்துட்டு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலுமே 8 ஸ்லாட் அப்படிங்கிறது ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ டாப் ரிட்டன்ஷன்ஸ் யார் அப்படின்னா, நம்பர் 1 விராட் கோலி, அஃப்கோர்ஸ் 21 கோடிக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்பர் 2 ஹேஸ்லுட் 12.5 கோடிக்கு, நம்பர் 3 ஃபில் சால்ட் 11.5 கோடிக்கு, அடுத்ததாக ஜிதேஷ் சர்மா 11 கோடிக்கு, அண்ட் ரஜத் பட்டிதார் ஆல்சோ 11 கோடி. உண்மையாலுமே ரஜத் பட்டிதார் பாராட்டணும். நான் கேப்டன் டைட்டில் அடிச்சு கொடுத்த என்ன விராட் கோலிக்கு அடுத்தது வந்துட்டு ஒரு 14 கோடி 15 கோடிக்கு ரிட்டர்ன்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலுமே பட்டிதார் இல்லை 11 கோடி போதும், எனக்கும் ஜிதேஷ் சர்மாவுக்கு எனக்கு அந்த பட்ஜெட் போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயங்க, உண்மையாலுமே பாராட்டும். ஏன்னா இப்போதைக்கு ஆர்சிபி கிட்ட ஒரு 16.4 கோடி இருக்குது அப்படின்னா இவரோட 4 கோடி தான் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இல்லைன்னா ஆர்சிபி கிட்ட ஒரு 11 கோடி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு ரஜத் பட்டிதார். இந்த இடத்துல நம்ம அவருக்கு பாராட்டுங்கிறத தெரிவிச்சு ஆகணும். சரி ஓகே, இதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு இந்த எஸ் தயால் தான். ஸோ எஸ் தயால் அஃப்கோர்ஸ் வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அந்த யூபி மேட்ச்னு நினைக்கிறேன், யூபி சம்திங் என்னமோ ஒரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட் இருந்தது, அதுலேயே விளையாட விடல. பட் ஐபிஎல்ல கண்டிப்பாக விளையாடுறது 90% சான்ஸ் இல்லைங்க. ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அவரோட கேஸ் எப்படி போகுது என்னங்கிறத பார்த்துட்டு தான் அவர் வந்துட்டு ஆட விடுவார். ஆடினாலுமே பல குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வரும். ஸோ எஸ் தயாலை விட்டுருவோம். இப்போதைக்கு எஸ் தயாலுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் அவங்க பார்த்தே ஆகணும். அது மட்டும் தான் என் மைண்டில் ஓடுது. நிறைய பேர் எஸ் தயால்னு சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலுமே அதை பற்றி நம்ம இப்போ வரைக்கும் 100% ஷுவராக பேச முடியல. வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேவா? ஸோ விராட் கோலி, ரஜத் பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, ஜோஸ் ஹேசல்வுட், ஃபில் சால்ட், ரொமேரியோ ஷெப்பர்ட், சுயா சர்மா அண்ட் ரசிக்தர் சலாம், குர்னால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஸ்வப்னல் சிங், டிம் டேவிட், நுவான் துஷாரா, ஜேக்கப் பெத்தல், தேவ்தத் படிக்கல். ஸோ ரொம்ப முக்கியமாக அந்த ரீட்டைன் அண்ட் ரிலீஸ் லிஸ்ட்டில் பார்க்கும்போது இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த கோரை ரீட்டைன் பண்ணது நல்ல விஷயம். ஆர்சிபியோட ஓவரால் ரீட்டைன் லிஸ்ட் போக இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் அப்படிங்கிறது இதுதான். சரி ஓகே, ஆக்ஷனில் யாரை பார்க்கலாம் ப்ரோ? 8 ஸ்லாட் இருக்குது, யாரை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய பேர் ரசல்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ரொமேரியோ ஷெப்பர்ட், டிம் டேவிட் இருக்காங்க. 2 பேருமே வந்துட்டு ஆடுறது அப்படி ஆடுவாங்க. சப்போஸ் அப்படி இல்லைன்னா கூட வேறு ஃபாரினர் மாற்றி விடுவாங்க. ரசலை ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி தான். பட் கிடைச்சாரு அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். ஆனால் மேலே நீங்கள் கண்டிப்பாக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். ஜேக்கப் பெத்தல் அண்ட் டிம் டேவிட் 2 பேருமே ஆட முடியாது. ஸோ யாரோ ஒருத்தரை வந்துட்டு கம்மி பண்ணி தான் ஆகணும். பட் மேபி ரசலை எடுப்பாங்கங்கிறது எனக்கு தோணல. பட் டீசெண்டான பைஸ் 2-3 யங்ஸ்டர்ஸ், 2-3 பேக்கப்ஸ், ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர், இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் போவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ கேமரூன் கிரீன்களை ஆர்சிபி ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி விட்டுட்டாங்க, அவங்களோட கோர் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. 16 கோடிக்குள்ளே என்ன பண்ண முடியும்? 2-3 பேட்ஸ்மேன்ஸை போடுவோம், ஸோ பேக்கப்பை போடுவோம், இது மட்டும் நமக்கு போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போவாங்க. ஸோ மேக்ஸிமம் இவங்களுடைய இன்வால்வ்மெண்ட்டை நீங்கள் ஆக்ஷனில் பார்க்க முடியாது. பட் 1 குட் பை, 1 or 2 குட் பை அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரசல் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம், ஆர்சிபி கிடைச்சா செமையாக இருக்கும், ஹியூஜாக இருக்கும். அவர் 37 வயசு ஆச்சு. இப்போ இருந்தாலுமே ஒரு 2 சீசன் ஆடிட்டு போட்டுமே, அதுக்கு மேலே என்ன வேணும்? வெஸ்ட் இண்டீஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு கெயிலான டீமு, இதுக்கப்புறம் வரட்டும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க.
ஃபேன்ஸ் ஒரு பக்கம் இருக்கும்போது டிகே உடைய கால்குலேஷன் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக டிகே என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓவராலாக ஆர்சிபி பக்கா டீமுங்க. இப்போவே மேட்ச் வைக்கலாமா ஆடலாமான்னு கேட்டிங்கன்னா எந்த டீம்ஸ் ரெடியாக இருக்காங்கன்னா, ஒன்று மும்பை இந்தியன்ஸ், இன்னொன்று ஆர்சிபி. மும்பை பக்கா கோரு, ஆர்சிபியும் பக்கா கோரு. ஸோ மற்றபடி மற்ற டீம் எல்லாமே அக்ஷனில் இன்னும் பில்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காங்க. ஸோ அக்ஷனை பற்றி ஃபியரே இல்லாமல் 2 டீம் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்று மும்பை இந்தியன்ஸ், இன்னொன்று வந்துட்டு ஆர்சிபி. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் உங்களுடைய கோரு பேக்கப்பு எல்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ இன்னும் 2-3 விஷயம், அந்த கடைசியாக வந்துட்டு இந்த மளிகை சாமான்லாம் வாங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுங்கன்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான். அது மட்டும் கிடச்சிருச்சுன்னா ஆர்சிபி ஆன் ஃபயர்ங்கிறதுலாம் மாற்றம் கிடையாது. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தொடர்ந்து அப்படியே சேனலோட நினைச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.